ஹலோ காய்ஸ் ரெடி காசில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் போலீஸ் வந்து முத்துவை மீனாவையும் பிடிச்சிட்டு போகுது. ஏனென்று சொன்னால் அவங்க உண்மையாகவே வந்து திருடர்கள் இல்லை, திருடர்கள் மாதிரி வந்து நடிச்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து அந்த தொழில் பழக்கப்பட்ட தொழில். ஆனால் இவங்களுக்கு பழக்கமில்லாத தொழில். அவங்கள தேடி போலீஸ் வரும்போது இவங்க வந்து மாட்டுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னால் மீனாக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இவங்களை கொண்டே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஜெயிலில் வந்து அடைச்சிட்டாங்க. அடைச்சதுக்கப்புறமா வந்து இந்த விஷயம் வந்து அருணுக்கு தெரிய வருது. அருணுக்கு தெரிய வந்தோன்னா அருண் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் முத்து தான் இதை பண்ணியிருக்கிறான். அவனுக்கு வந்து சம்பாதிக்க தெரியாது, நேர்மையாக சம்பாதிக்க தெரியாது, இன்னொருத்தங்கண்ட பணத்தில் தான் வாழ தெரியும். அவன் வந்து வேன் எடுக்கிறதுக்காக வந்து சீதாண்ட தாலியை அறுத்திருக்கிறான். இதை வந்து சும்மாவே விடக்கூடாதுன்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க தன்னுடைய ஒய்ஃபோட தாலி தான் வந்து அறுத்திருக்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, இவங்க தான் அறுத்திருப்பாங்க, மற்றவங்களில் எனக்கு சந்தேகம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இந்த திருட்டு கும்பலில் இருக்கிறவங்களில் ஒருத்தங்க தான் அறுத்துட்டு போனாங்க, அதை வந்து நான் பார்த்தேன், அதனால தான் நாங்கள் வந்து திருடங்க மாதிரி வேஷம் போட்டு அங்கே போனோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க இது வந்து நம்புகிற கதையாக இருக்கா? இவங்க எதுக்கு திருடங்க மாதிரி வேஷம் போடணும்? இப்படி நாட்டில் எத்தனை திருட்டு சம்பவங்கள் நடக்கும், எல்லாரும் வேஷம் போட்டுட்டா தெரியுறாங்க. முதல்ல வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் தானே பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணலையே. இல்லது போனால் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி இருக்கணும், அதை பண்ணாமல் இதைத்தானே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே இவங்க இந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க என்ற மாதிரி வந்து அருண் வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை, என்னுடைய ஃப்ரெண்டுன்ற வீட்டை போய் தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அவங்கள்ட வீட்டுக்கு போயிருந்தோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து யாரும் நம்புறதா இல்லை. இப்போ மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சீதாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சீதா ஒரு நிமிஷம் என்னோட பேசுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா தாலி செயின் கிடைச்சிடுதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னுடைய தாலி செயினுக்காக தானம்மா இவ்வளோ தூரம் நாங்கள் பிரச்சனையை வந்து பிரச்சனையில் மாட்டுப்பட்டிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மீனா வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த லேடியை திரட்டிட்டு வரும்போது வந்து அந்த லேடி யார் என்னன்ற விஷயத்தை அறியறதுக்காக சிசிடிவி கேமராவில் பார்த்ததாகவும், அந்த கேமராவில் பார்க்கும்போது வந்து அந்த லேடியின் முகம் வந்து தெரியலை. அவங்க வந்து அந்த தடக்கப்பட்டு விழுந்த இடத்துல ஒரு பேர்ஸ் இருந்துச்சுது, அந்த பேர்ஸில் ஒரு அட்ரஸ் இருந்துச்சுது. அந்த அட்ரஸை பார்த்து தான் நாங்கள் அந்த திருடின இடத்துக்கு போனோம். அங்கே போனால் வேறொரு திருட்டு கும்பல் இருக்கிறாங்க, அவங்க காணல. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல நிற்கும்போது போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், எங்களை பிடிச்சிட்டாங்க சீதா, உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இல்லை இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் மேலே வந்து பழி போடுறாங்க, உனக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் வந்து எங்கள் மேலே பழி போடுற அளவுக்கு வந்துட்டுது, நீ வந்து உன்னுடைய ஹஸ்பண்டோட கதைக்க முடியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னக்கா நீ சொல்கிற, அவரே என்ன வீட்டை விட்டு அனுப்பி நான் இப்போ வீட்டில் தான் அக்கா இருக்கிறேன், இப்போ இந்த நிலைமையில் எப்படியக்கா பேசுகிறது, வேணும்னு சொன்னால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரினக்கா, நீ அதை பண்ணலைன்றதை நான் வந்து சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கே வரும்போது வந்து அருண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சீதா கேட்குறாங்க, எங்கே வந்தேன்ட்டு கேட்குறாங்க. என்னுடைய தாலி செயின் வந்து களவு போட்டுது, அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அக்கா வந்து அதில் நிற்கிறாங்க, அவங்களோட பேசிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னுடைய அக்கா தான் இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தது, அதுக்கப்புறமா அவளோட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் பேச போகிறேன்ற மாதிரி வந்து அடம் பிடிச்சி சீதா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உள்ளே போகிறாங்க. போகும்போது அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. என்ன மீனா என்ன நடக்குதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னம்மா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் வந்து தாலி செயினில் மீட்டுலாண்டு தான் போனோம், சீதாண்ட ஹஸ்பண்டு அம்மாண்ட தாலியில் வந்து செய்த தாலி செயினாம், அதனால் வந்து அவங்க ரொம்ப கோமாக இருப்பாங்கன்னு சொல்லி நீயுமே சொன்ன, அதுக்கப்புறமா சீதாமை வந்து வீட்டுக்கு வந்துட்டான்ற நிலைமை வந்து வந்துட்டுது, அதனால் நான் இப்படியாவது அந்த தாலி செயினை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லித்தான் இந்த திருட்டு கும்பல்கிட்ட வந்து நாங்கள் மாட்டுப்பட்டு நிற்கிறோம் அம்மான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இது என்னுடைய பொண்ணு, அவங்க அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, இன்னொரு பொண்ணோட தாலி செயின் தான் வந்து போச்சுது, அவங்க வந்து தேடித்தான் வந்தாங்களே ஒழிய திருடுறதுக்கு வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அருண் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இவங்கள தான் சந்தேகம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அண்ணாமலையுமே வந்துட்டாங்க. என்னுடைய பையன் வந்து ரொம்ப தங்கமான பையன், இது என்னுடைய மருமக, அவங்க வந்து இந்த மாதிரியான வேலைகளை பண்ணவே மாட்டாங்க, அவங்க உதவி செய்யத்தான் போனாங்க, நாங்களுமே அந்த கோயிலில் நின்றோம், கோயிலில் வந்து ஒரு பூஜைக்காக போயிருந்தோம், போன இடத்துல தான் இந்த பொண்ணோட தாலியை வந்து அறுத்துட்டு போனாங்க, இவ தான் வந்து பின்னாடியே வந்து திரத்திட்டு போன இடத்துல இவ தான் வந்து அந்த திருடியின் முகத்தையே பார்த்துருந்தா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
பார்த்ததுக்கப்புறமா, "நீ எதுக்கு அந்த திருட்டு வேஷம் போட்ட? இங்க தானே வந்து அந்த அடையாளத்த சொல்லியிருக்கணுமன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல நாங்களே வந்து பிடிச்சிடலான்ட்டு தான் நினைச்சோம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "நீங்களே பிடிச்சிடலான்ட்டு நினைச்சது இப்ப எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தீங்களான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இனி இந்த மாரி வந்து திருட்டு வேஷம் நாங்க போட மாட்டோம். தயவுசெய்து எங்கள விட்டுடுங்க. அவங்களோட தாலி செயின் அவங்களுக்கு கிடைச்சாலே போதும்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அருண் சொல்றாங்க, "தாலி செயின் கைக்கு வரும் வரையும் இவங்கள விடவே கூடாதுன்ற" மாரி வந்து சொல்றாங்க. என்ன மீனா, இப்படி நாங்க ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டுப்பட்டு நிக்கிறோமே! ஏன் இந்த அருண் இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு தானே நாங்க இப்படி பண்ணினோம். அவங்களுக்கு அவங்கள்ட தாலி செயின காணையிலேன்னு தானே இப்படி வந்தேன். ஏன் இப்படி எங்கள இவ்வளோ விரோதமா இருக்கிறாங்க? எங்கள்ல இருக்கிற கோவத்துல சீதாவ வீட்ட விட்டு அனுப்பினதும் இல்லாம, இப்ப பாரு எங்கள வெளியில விடக்கூடாதுன்னு கூட சொல்றாங்க. என்ன மனுஷனப்பா இவன்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து, விஜயா வந்து வீட்லருந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மனோஜுக்கு அப்பவும் சொன்னேன், "இந்த மீனாவ நம்பாதீங்க. அவள வந்து நல்லவ நெனச்சு வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். பார்த்தீங்களா, இப்ப வந்து திருட்டு பட்டம் தான் மட்டும் எடுத்ததில்ல, முத்துக்கும் சேர்த்தே குடுத்துட்டா. இவனுக்கும் வேணும். இவனும் வந்து அந்த மீனாவ நம்பிட்டு தானே இருந்தான்ற" மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து ரவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "அம்மா இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம தப்பா எல்லாம் அவங்கள பேசாதீங்க. நானுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன் தான். அங்க வந்து முத்துவும் அண்ணியும் எந்த தப்புமே பண்ணல. பாவம் அவங்க சீதாண்ட தாலி செயின வந்து திரும்ப வந்து மீட்கிறதுக்காகத்தான் இந்த வேஷம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒருத்தங்க நல்லது பண்ண போனா இவ்வளவு பழி சொல்லுவீங்களா? ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? நீங்க தான் தவறான ஆள நம்பியிருக்கிறீங்க. நீங்க சாமியார் என்று சொன்னவங்க தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு அந்த மீனா அந்த சாமியார பற்றி தப்பா சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திரும்ப வந்து இந்த வீட்டுக்கு வாரதுக்காக சொல்லியிருந்தா. அதெல்லாம் வந்து உண்மதான். அந்த சாமியார் லேடி என்றது உண்மதான். அவ சொன்ன விஷயம் எல்லாம் உண்மதான். பாத்தியா? ஒரு திருடிய தான் நாங்க வீட்டுக்குள்ள கொணந்திருக்கிறோம். இதுக்கு முன்னால அந்த ரோகிணி வந்திருந்து பொய் சொல்லி ஏமாத்தியிருந்தா, இப்ப அடுத்தவ பிடிபட்டிருக்கிறா. பிடிபட்டோனே எப்படியாவது தப்போணுமன்றதுக்காக இப்படி சொல்றான்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து சுருதி சொல்றாங்க, "இங்க பாருங்க அத்த, நானும் ரவியும் பிரிஞ்சிருக்கிறோம் தான். அதுக்காக வந்து மீனாவ அப்படியெல்லாம் நான் தப்பா சொல்லிட்டு போக மாட்டேன். மீனாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பாவம் மீனா, யாருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஓடி போய் நிப்பா. ஆனா கடைசியில வந்து பழி கேட்கிறது மீனாவ தான் இருக்கிறாங்க. ஏன் மீனா வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்களோ தெரியலன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ரவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்ன ஸ்ருதி நீ சொல்ற? என்னதான் இருந்தாலும் சீதா அவங்களோட தங்கச்சி இல்லையா? யாருடையோ தாலி செயின் திருடு போனாலே மீனா அண்ணி வந்து பார்த்துட்டு பேசாம நிக்க மாட்டாங்க. தன்னுடைய தங்கச்சியோட தாலி செயின் போனா பேசாம விடுவாங்களான்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கெஞ்சுறாங்க. "தயவுசெய்து விட்டுடுங்க. நாங்கள் இதை பண்ணலை. விட்டுடுங்க. தாலி செயின மீட்டு கொடுத்தாலே போதும். எங்கள்ல தப்பு தான். நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணுமே ஒழிய, நாங்கள் வந்து திருட்டு வேஷம் போட்டிருக்கக்கூடாது. தப்பு தான்ன்ற" மாரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் திருட்டு வேஷம் போட்டுக்கொண்டு உங்களோட வீட்டில் நின்றா பரவாயில்ல. ஏற்கனவே நிறைய திருடர்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் நின்றுருக்கிறீங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தானே நாங்கள் நினைப்போம். அது வந்து ப்ரூவ் பண்ணாமல் எப்படி விடுறதுன்ற மாரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து முத்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க அந்த லேடியோட பேர் வந்து சொர்ணான்னு சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே சாமியார் வேஷம் எல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்து எங்களோட வீட்டையே பிரிச்சுட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அவங்க வந்து சொன்னதை வந்து எங்களுடைய அம்மா வந்து நம்பி மீனா வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து அவளோட தங்கச்சியோட செயின் போயிட்டுதுன்ற கவலையில தான் நாங்கள் வந்தோம். மற்றும்படி வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்ட்டு நாங்கள் வரலை. அருணில் எந்த கோவம் எனக்கு இல்லை. அருண் வந்து பழைய கோபத்தை வச்சு இப்படி எங்களை விடக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அருணோட ஒய்ஃபோட தாலி செயின் தானே களவு போயிருக்குது. அப்படின்னு சொன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தானே. அவங்க யார்ல சந்தேகப்படுறாங்களோ அவங்கள சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து வேற யாரையும் சந்தேகப்படல. உண்மையாவே திருடுறவங்கள சந்தேகப்படலாம். எதுக்கு வந்து எங்கள சந்தேகப்படணும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னப்பா பேசுற நீ? நீயும் திருட்டு வேஷம் போட்டிருக்கிற. நீ திருடின இடத்துலயுமே நின்றுருக்கிற. உன்னுடைய ஒய்ஃப் வந்து திருடினவங்கள வந்து திரத்திட்டு போணும்னு சொல்ற. எல்லாத்தையும் பார்க்க போனா அந்த கும்பலோட தானே நீங்க சுத்திட்டு திரிஞ்சிருக்கிறீங்க. அப்படின்னு சொன்னா நீங்களும் அதில் சம்மந்தப்பட்ட ஆளுன்னு தானே நெப்பம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் திருடலைன்றதை வந்து ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கும் வரைக்கும் வந்து இந்த இடத்த விட்டு நீங்கள் போகலாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து சத்யா சொல்கிறாங்க, பாவம் அக்கா பாவம், இன்னொரு அக்காண்ட தாலி செயின் போயிட்டு தான் வந்து இப்படி பண்ணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சீதா வந்து அழுகுறாங்க. என்னக்கா இது நடக்குது? வீட்டில் வந்து அவங்க வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்ட்டு நான் வீட்டில் போய் இருந்தேன். அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் நீ இப்படி வந்து ஜெயிலில் வந்து நிற்கிற
நிற்கிறா? என்னக்கா நடக்குது? நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்காக எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அது சீதா இங்கே பாரு, எதுக்கும் கவலைப்படாத. நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணினோமா? இல்லையே. நீ ஏதாவது தப்பு பண்ணினியா? நீயா வந்து யாருக்காவது தாலி செயினை கழட்டி கொடுத்தியா? இல்லை அது அடகு வச்சியா? இல்லையே. தாலி செயின் களவு போட்டது வேணுமென்று சொல்லி நீ வந்து அறுத்து கொண்டு போக சொல்லி அப்படி நிற்கலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நானும் வந்து உன்னுடைய தாலி செயினை மீட்கிறதுக்காகத்தானே இந்த வேஷம் போட்டேன். எங்களில் தப்பு இருந்தால் தான் சீதா நாங்கள் பயப்படுவோம். எங்களில் எந்த தப்புமே இல்லை. நான் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடுவேன். நீ அதை பற்றிலாம் யோசிக்காத. நீ வந்து ரொம்பவே வந்து வேதனையில் இருப்ப. தாலி செயின் வந்து அறுத்துட்டாங்கன்னு சொல்லி. அதனால் நீ வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் பார்த்துக்கொள்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டிலேருந்து இந்த வீட்டிலேருந்து யாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். எங்களோட மானத்தை வாங்குறதுக்கிட்டே இந்த 2 எங்களுக்கு வந்திருக்குதுகள். அவங்க வந்து யாரோட வந்து பழகுறாங்களோ அவங்களே அவங்களுக்காக போய் பேசட்டும். நீங்கள் யாரும் போக வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ வேணுமெண்டா வராமல் இரு. நாங்கள் எப்படி போக முடியாமல் இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, நானுமே வரையில. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இவங்களுக்கு முன்னால் போய் நின்று நான் எல்லாம் வந்து என்னுடைய மரியாதையை வந்து இழக்க நான் விரும்பலை. நான் வரமாட்டேன் மாட்டேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்த திருடிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனை பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் அந்த இடத்துல போய் அவமானப்படணுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சுருதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன மனோஜ் நீங்கள் இப்படி பேசலாமா? உங்களோட ஒய்ஃப் பண்ணாத விஷயங்களே இங்கே மற்றவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பண்ணாத விஷயங்களே இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி மற்றவங்களை இப்படி கோப்படுறீங்க? இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முத்து வந்து பேசாமல் இருப்பாங்களா? மீனா வந்து பேசாமல் இருப்பாங்களா? ஏன் இந்த மாதிரி வந்து இரக்கமே இல்லாதவங்களா இருக்கிறீங்க? அவங்க இதை பண்ணியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கத்தக்கதா ஏன் இந்த மாதிரி வந்து அவங்கள பற்றி தப்பாக எல்லாம் பேசுகிறீங்க? இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் வரவும் தேவையில்லை. நாங்களே போய் பார்த்துக்கொள்கிறோம் அந்த மாதிரி வந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து எப்படி அந்த தாலி செயின் கிடைக்க போகுது? எப்படி வந்து முத்து மீனா வெளியில் வர போகிறாங்க? அருண் வந்து திரும்பவுமே வந்து சீதாவை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.